மண்பானையில் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சமைக்கிற முறை. இது வந்து 3 பேருக்கு இந்த சைஸில் வச்சுக்கலாம். இதில் வந்து தண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி கழுவி போட்டுட்டு இந்த மாதிரி பாயில் வரும். நல்லா பாயில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடிட்டிங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் அவங்கவுங்க ரைஸோட அளவை பொறுத்து இருக்குது. நல்லா இதானதுக்கப்புறமா தட்டு போட்டு வடிச்சிடணும். வடிச்சிட்டா இந்த சம்மர் சீசனில் நமக்கு சாதம் கெட்டு போகாது. அந்த தண்ணியை வடிக்கிறனால சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வராது. சரியா? அது வந்து ரொம்ப 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 நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மெயினாக ஆஃப்டர் 40 இயர்ஸ் நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சாதம் வெந்ததுக்கப்புறமா அதுக்கே ஒரு மூடி கொடுப்பாங்க. அது கூடயே இந்த மாதிரி மூடி கொடுக்குறாங்க. இந்த மூடியை அது மேலே போட்டுட்டு நல்லா ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு அந்த ஸ்டார்ச்சை வடிச்சிடணும். வடித்து எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப லெஸ் ஆகும். சுகர் வராது. ஏன்னா அதில் இருக்கிற ஸ்டார்ச் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நமக்கு சுகர் கண்டென்ட் வராது. அந்த ஸ்டார்ச் எடுத்து நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோம்னா இது பிரைட்னஸ் கொடுக்கும். இந்த டேன் எல்லாம் ரிமூவ் ஆகும். அப்படி உங்களுக்கு வேண்டான்னா அந்த இதை வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து செடிகளுக்கு ஊற்றினோம்னா செடிக்கு ரொம்ப நல்ல செழிப்பாக வளரும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.